அது பண்ணா உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா ஆகாதான்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. பட் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸசைஸ்ன்னு மட்டும் நான் சொல்லுவேன். தாராளமா கீழே உட்காந்து மாப் எல்லாம் கண்டிப்பா பண்ணலாம். இட்ஸ் a very good activity and exercise for your pelvic floor. பட் டைரக்டா அதனால உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா ஆகாதான்னு சொல்லி அந்த ஸ்டேஜ்ல போனா தான் நம்மளுக்கு தெரியும். கீ சாப்பிட்டா எப்படி can you just answer me this question? உங்களுக்கே லாஜிக்கலா இருக்கா? கீ சாப்பிட்டா அந்த கீ போய் எங்க போகும்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த கீ வந்து மெட்டர்னல் பெல்விஸ்குள்ள போய் ஸ்மூதன் அவுட் பண்ணும்னு நினைக்கிறீங்களா? Unfortunately it is not that way. 8 out of 10 பேபிஸ் வந்து தலை கீழே தான் இருக்கும் அண்ட் ஃபேவரபிளான பொசிஷன்ல தான் இருக்கும். ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா மசாஜ் பண்றது இல்ல பாப்பாவை மூவ் பண்றது இஸ் வெரி டேஞ்சரஸ். அந்த மாதிரி நீங்க வீட்ல அட்டெம்ப்டே பண்ணாதீங்க. பிரெக்னன்சி க்ளோ இருந்தா கேர்ள் பாப்பா, க்ளோ இல்ல கருப்பா இருந்தா பாய் பாப்பா அப்படின்னா அகெயின் அதுல எந்த எவிடன்ஸும் கிடையாது, எந்த ட்ரூத்தும் கிடையாது. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. இப்போ வீடு க்ளீன் பண்ணும்போது நின்னுட்டே மாப் போடாம தரையில உட்காந்து துணியால க்ளீன் பண்ற மாதிரி நம்ம பண்ணோம்னா அது நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா? அது பண்ணா உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா ஆகாதான்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. பட் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸசைஸ்ன்னு மட்டும் நான் சொல்லுவேன். உங்களுக்கு பிரெக்னன்சியில் எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை, உங்கள் பிளாசண்டா எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, பிளட் ப்ரெஷர், டயபிட்டிஸ் இந்த மாதிரி அன்கண்ட்ரோல்டாக ஒன்றும் கிடையாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கீழே உட்காந்து மாப் எல்லாம் கண்டிப்பாக பண்ணலாம். இட்ஸ் அ வெரி குட் ஆக்டிவிட்டி அண்ட் எக்ஸசைஸ் ஃபார் யோர் பெல்விக் ஃப்ளோர். அண்ட் அஃப்கோர்ஸ் இட் கான்ட்ரிபியூட்ஸ். நீங்கள் ப்ரெக்னன்சியில் டுவர்ட்ஸ் தி எண்ட் டேர்மில் இருக்கும்போது, லேபரில் இருக்கும்போது த லெஸ்ஸர் யூ ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டு த பெட் அப்படின்னா நீங்கள் வந்து தி மோர் யூ ஆர் ஃபிசிக்கலி ஆக்டிவ், எவ்வளோ உங்களால் ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக உங்கள் லேபர் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபார் ஷுர் கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். பட் டைரெக்டாக அதனால உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா ஆகாதான்னு சொல்லி அந்த ஸ்டேஜில் போனால் தான் நம்மளுக்கு தெரியும். பட் இட் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ் இன் ஒரு ஈஸியான ஒரு லேபரில் போகிறதுக்கு, லேபர் நேவிகேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். அது இப்போ நிறைய நெய் சாப்பிட்டா குழந்தை வந்துட்டு வழிக்கிட்டே ஈஸியாக வந்துடும் அப்படின்றாங்க. அது எப்படி மேம் உண்மையாக இருக்கும்? ஸோ இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் வந்து நான் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஹெல்த் கேர் இன்ஃப்ளூயன்சர்ஸ், நான் ஹெல்த் கேர் இன்ஃப்ளூயன்சர்ஸ், ப்ரெக்னென்சி கோச்சஸ் எல்லாரும் வந்து ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டரில் கீ மிக்ஸ் பண்ணி 37 வீக்ஸ்லேருந்து குடித்தா பாப்பா வந்து வழிக்கிட்டு வருவான்னு சொல்லி சொல்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி தெர் இஸ் நாட் மச் ட்ரூத் டு இட். உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகுதா ஆகாதான்னு சொல்லி இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மதர். அப்படின்னா அந்த மதரோட லேபர் ப்ரோக்ரஸ் எப்படி இருக்கு அண்ட் த பேபி வந்து எப்படி அந்த மெட்டர்னல் பெல்விஸ் நேவிகேட் பண்ணி வருது, நெகோஷியேட் பண்ணி வருது சொல்லி தான் இந்த 2 இஷ்யூஸில் தான் உங்களோட நார்மல் டெலிவரி கேப்பபிலிட்டி வந்து ரிலை ஆகும். ஸோ கீ சாப்பிட்டா எப்படி can you just answer me this question? உங்களுக்கே லாஜிக்கலாக இருக்கா? கீ சாப்பிட்டா அந்த கீ போய் எங்கே போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த கீ வந்து மெட்டர்னல் பெல்விஸ்குள்ளே போய் ஸ்மூதன் அவுட் பண்ணும்னு நினைக்கிறீங்களா? Unfortunately it is not that way. It has been a practice before. கீ சாப்பிட்டு நார்மல் டெலிவரி ஆகாமல் சிசேரியன் ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ இல்லாஜிக்கலாக ஒரு ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணி ஐயோ எனக்கு நார்மல் டெலிவரி ஆகலையே, இல்லை அந்த ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணி ஐயோ எனக்கு நார்மல் டெலிவரி ஆயிடுச்சே. ஸோ எல்லாருக்கும் this is a complete misconception தான் நான் சொல்லுவேன். இட் மே நாட் டைரக்ட்லி கான்ட்ரிபியூட் டு அ நார்மல் டெலிவரி. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி ஆன் இட் தான் நான் சொல்லுவேன். இப்போ நார்மல் டெலிவரிக்கு வந்துட்டு நம்மளோட பெல்லியில் வந்து நல்லா ஆயில் தேய்ச்சி மசாஜ் பண்ணால் பாப்பாவோட தலை வந்து டேர்ன் பண்ணி ஈஸியான நார்மல் டெலிவரி ஆகும்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? See, if you want to get an oil massage in pregnancy, ஒரு authentic-ஆன பிளேஸ்க்கு போயிட்டு நீங்கள் ஆயில் மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷலி கேரளா இஸ் வெரி நோன் ஃபார் இந்த மாதிரி ஆன்டிநேட்டல் மசாஜஸ் அண்ட் போஸ்ட்நேட்டல் தெரப்பீஸ் அண்ட் ஆல் ஆஃப் தேட். பட் வீட்டிலையே இந்த மாதிரி ஆயில் மசாஜ் எல்லாம் பண்ணி பாப்பான்னு கீழே தள்ளுறதெல்லாம் இட் கேன் பி அ வெரி டேஞ்சரஸ் திங். ஸோ யூ நெவர் நோ, சில டைம் நம்ம யூஸ் பண்ண ப்ரெஷர்னால அந்த பிளாசண்டா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாப்பா வந்து இருக்கிற நீங்க கரெக்டா பிரெக்னன்சில நல்ல பொசிஷன்ல இருக்கீங்க, நல்லா போஸ்டர் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா பாப்பா ஆட்டோமேட்டிக்கலி வில் கோ இன்டு அ ஃபேவரபிள் பொசிஷன் ஆர் தலை கீழே இருக்கிற பொசிஷன். பிகாஸ் அதுதான் நார்மல். 8 out of 10 பேபிஸ் வந்து தலை கீழே தான் இருக்கும் அண்ட் ஃபேவரபிளான பொசிஷனில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கான்ஷியஸாக உங்களோட போஸ்டர் கரெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பாப்பா ஆட்டோமேட்டிக்கலி ஃபேவரபிள் பொசிஷனில் தான் போகும். இந்த மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக மசாஜ் பண்ணுறது இல்லை பாப்பான்னு மூவ் பண்ணுறது இஸ் வெரி டேஞ்சரஸ். அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் அட்டெம்ப்டே பண்ணாதீங்க.
So external cephalic version is what we usually call ஒரு breech பாப்பானு வந்து cephalic convert பண்றது is what is called as external cephalic version, but that needs to be done by a gynecologist. வீட்ல எதுவுமே நீங்களால பண்ண முடியாது, பண்றது ரொம்ப டேஞ்சரா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. So no, this oil massage and trying to move the baby to a favorable position is a myth, and it cannot be, it can be very dangerous also at times. ரொம்ப அதிகமா வாமிட் எடுக்குறாங்கன்னா, பாப்பாக்கு முடி நல்லா வளர்ந்துருச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையா? வாமிட்டிங் வந்து பிரெக்னென்ட் விமனுக்கு பீட்டா ஹெச்சிஜி ஹார்மோனால வருது. அந்த பீட்டா ஹெச்சிஜி ஹார்மோன் ஃபர்ஸ்ட் 3 monthsல பீக்ல இருக்கும், பிகாஸ் இட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் சப்போர்ட்டிங் த பிரெக்னன்சி. மோஸ்ட் ஆஃப் த விமன் அப்படின்னா ஒரு 8 out of 10 விமனுக்கு வந்து 13 weeks அந்த ஃபர்ஸ்ட் 3 மாதம் தாண்டினாலே the vomiting automatically will come down. So it has got nothing to do with the babyயோட hair or growth or sex of the baby. பாய் பேபி ஆனால் வாமிட்டிங் வந்து கம்மியாக இருக்கும், கேர்ள் பேபி ஆனால் வாமிட்டிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இட் இஸ் கம்ப்ளீட்லி அன்ரிலேட்டட். தெர் இஸ் நோ எவிடன்ஸ் that had given or proven that vomiting is related to the moody of the baby or even the sex of the baby. நிறைய காரம் சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டா பாப்பாவோட தலைமையில அது விழுந்துரும், முடி வளராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா? So you can understand that this has got nothing to do, இது எல்லாமே old grandmother tales தான் நம்ம சொல்லுவோம். காரம் எல்லாம் நல்லா சாப்பிட்டா பாப்பாக்கு முடி வராது. முடி is basically genetic potential of the baby எப்படி இருக்குன்னு சொல்லி பொறுத்து தான் நம்மளுக்கு இருக்கும். அம்மாக்கு நல்லா முடி இருந்துச்சு, இல்லை அப்பாக்கு நல்லா முடி இருந்துச்சு, அவங்களோட ஆவரேஜ் ஜெனட்டிக் பொட்டென்ஷியல் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் பாப்பாவோட முடி கலர், அமௌண்ட் ஆஃப் ஹேர் ஆன் த பேபிஸ் ஹெட், இது எல்லாமே அது மேலே தான் டிபெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் காரம் சாப்பிட்டீங்களா, நெய் சாப்பிட்டீங்களா, இல்லை ஸ்வீட் சாப்பிட்டீங்களா, இது வச்சு வந்து பாப்பாவோட முடி இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இட்ஸ் அ வெரி காமன் மித்துன்னு தான் நான் சொல்லுவேன். கர்ட் அதிகமாக சாப்பிட்டா நமக்கு கேர்ள் பேபி தான் பிறக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இது உண்மையா? ஸோ பேபியோட ஜெண்டர் வந்து இஸ் ப்ரீ டிட்டர்மின்ட் அண்ட் இஸ் கான்ட்ரிபியூட்டட் மோஸ்ட்லி பை த ஃபாதர் வந்து எக்ஸ் குரோமோசோம் கொடுக்குறாங்களா, ஒய் குரோமோசோம் கொடுக்குறாங்களா, அது பொறுத்து தான் பேபியோட ஜெண்டர் டிட்டர்மைன் ஆகும். ஸோ நீங்கள் கர்ட் சாப்பிட்டீங்கன்னா பாப்பாக்கு பாய் பாப்பா வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா, ரசம் சாதம் சாப்பிட்டீங்கன்னா கேர்ள் பாப்பா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இஸ் அ வெரி ஃபன்னி, illogical and there is no truth to that misconception. ப்ரெக்னென்சியில் வந்து நல்ல க்ளோவாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து கேர்ள் பேபி தான் பிறக்கும், கொஞ்சம் டயர்டாக டல்லாக இருக்காங்கன்னா பாய் பேபி பிறக்கும் அப்படின்னு யூஸ்வலாகவே சொல்லுவாங்க. அது உண்மையா மேம்? ஸோ நிறைய விமன் வந்து ப்ரெக்னென்ட் ஆகும்போது they would have possibly read that ப்ரெக்னென்ட் ஆனாலே உங்களுக்கு ஒரு க்ளோ வரும், ப்ரெக்னென்சி க்ளோ வரும்னு சொல்லி நிறைய விமன் கேட்டுகிட்டே இருப்பாங்க. என்ன டாக்டர், நான் வந்து இப்போ தான் ப்ரெக்னென்ட் ஆனால் எனக்கு எந்த க்ளோ இருக்கிற மாதிரி தெரியலையே, எனக்கு இன்னும் ஷைன் அந்த மாதிரி இன்னும் தெரியலையேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ரெக்னென்சி க்ளோ இஸ் நத்திங் பட் தட் இன்க்ரீஸ்ட் ஆயில் ப்ரொடக்ஷன் இன் யோர் ஃபேஸ். ஸோ அந்த ஆயில் ப்ரொடக்ஷனால சில விமென்க்கு வந்து ஆக்னே கூட பர்ஸ்ட் அவுட் ஆகும். ஸோ ப்ரெக்னென்சி க்ளோ இஸ் ஒன் ஸ்டேஜ் ஏர்லி டு யோர் ஆக்னே தட் கேன் பாசிபிளி பர்ஸ்ட். ஸோ ப்ரெக்னென்சி க்ளோ இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அந்த ஹாப்பினஸ் டெம்பரரியாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தம் வில் eventually have a burst out of acne. Now coming to the question of whether pregnancy glow இருந்தால் கேர்ள் பாப்பா, க்ளோ இல்லை கருப்பாக இருந்தால் பாய் பாப்பா அப்படின்னா, அகெயின் அதில் எந்த எவிடன்ஸும் கிடையாது, எந்த ட்ரூத்தும் கிடையாது. So இதெல்லாம் again these are just another grandmother's tale that we usually listen to. ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா அவங்களோட பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு நல்லா சுடு தண்ணியை வந்து பெல்லியில் அடித்து குளிச்சோன்னா அது குறையும் அப்படின்னுவாங்க. அது உண்மையா? டெலிவரி முடிச்சிட்டுக்கு அப்புறம் ஹாட் வாட்டர் பாத் எடுக்கிறது இஸ் அ வெரி காமன் ப்ராக்டிஸ் தான். ஐ பர்சனலி லைக் கிவிங் ஹாட் வாட்டர் பாத் ஃபார் த மதர். Number one reason being it is very soothing. அவ்வளோ go through பண்ணி நார்மல் டெலிவரி or cesarean whatever it is, அவ்வளோ go through பண்ணும்போது your body is so sore and tired இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஹாட் வாட்டர் பாத் for the sake of comfort you can definitely take it. பட் நீங்கள் ஹாட் வாட்டர் பாத் எடுத்து நல்லா மசாஜ் பண்ணி தேய்ச்சினீங்கன்னா அந்த பெல்லி எல்லாம், ப்ரெக்னென்சி பெல்லி எல்லாம் குறையுமா அப்படி கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, டெலிவரி முடிச்சுட்டு உடனே வந்து அந்த கர்ப்பப்பை கம்ப்ளீட்டாக உள்ள போகாது. இட் இஸ் ஸ்டில் கோயிங் டு ரிமெயின் அட் த லெவல் ஆஃப் அம்பிலிகஸ். ஸோ டெலிவரி முடிச்சுட்டு ஒரு ப்ரெக்னென்ட் மதர் இஸ் ஸ்டில் கோயிங் டு லுக் லைக் ஷி இஸ் 5 months ப்ரெக்னென்ட் அப்படின்னா, பாப்பா பிறந்துட்டுக்கு அப்புறம் உடனே அந்த கர்ப்பப்பை உள்ள
போகாது, உடனே உங்களோட ப்ரீ பிரெக்னன்சி சைஸ்க்கு நீங்க போக மாட்டீங்க. யூ வில் மேக்ஸிமம் லூஸ் அந்த பேபி வெயிட் பிளஸ் another 1 kg of placenta plus another liter or 2 of amniotic fluid and blood circulatory changes. So overall ப்ரீ பிரெக்னன்சி வெயிட்டோட கம்பேர் பண்ணால் நீங்கள் மேக்ஸிமம் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு 5 to 6 kgs வந்து ஈஸியாக லூஸ் அவுட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் உங்களோட கர்ப்பப்பை வந்து இன்னும் அம்பலிக்கஸ் கிட்ட தான் இருக்கும். அப்படின்னா ஒரு டெலிவரி ஆன பேஷண்ட்னு பார்த்தோம்னா 5 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு அது தெரியும். ஸோ இந்த பெல்லி எல்லாம் எப்படி போகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது தானாகவே போகாது. 6 வீக்ஸ்க்குள்ளே உங்களோட கர்ப்பப்பை வந்து கம்ப்ளீட்டாக சுருங்கி ப்ரீ பிரெக்னன்சி ஸ்டேட் மாதிரி உள்ள போயிடும். அப்படின்னா ஒரு பெல்விக் ஆர்கன் ஆயிடும். ஸோ ஆஃப்டர் தட் உங்களோட அப்டாமினல் மசில்ஸ் வந்து நீங்கள் டோன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணாதான் யூ வில் பி ஏபிள் டு ரெடியூஸ் ஆர் கெட் தட் ப்ரீ பிரெக்னன்சி டோன். அப்படின்னா பிரெக்னன்சிக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஷேப்பில் இருக்கீங்க அந்த ஷேப்க்கு வந்து இட் இஸ் கோயிங் டு டேக் சம் டைம். நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி அப்டாமினல் டோனிங் பண்ணாதான் ஓவர் அ ஸ்பேன் ஆஃப் 6 to 9 months யூ மே பி ஏபிள் டு கோ பேக் டு யோர் ப்ரீ பிரெக்னன்சி ஸ்டேட். நவ் ஆன்சரிங் திஸ் கொஸ்டின், நல்லா ஹாட் வாட்டர் வச்சு அப்படியே அடித்தோம் பிரெக்னென்ட் பெல்லி டெலிவரி ஆன belly மேல அடிச்சோம் அப்படின்னா no, it is not going to reduce the belly. In fact அவ்வளோ hot water யூஸ் பண்ணனால burn chances நிறைய இருக்கு. It is extremely uncomfortable and the practice is definitely not safe at all. பர்த் கண்ட்ரோல்னால செக்ஸ் டிரைவ் வந்து கம்மியாகுமா? ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் வந்து ரொம்ப வில்லனைஸ் பண்ணுறாங்க. இப்போது நிறைய ஹெல்த் கேர் இன்ஃப்ளூயன்சர்ஸ், நிறைய ப்ரெக்னென்சி அண்ட் ஃபர்டிலிட்டி கோச்சஸ் வந்து ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ்னு ரொம்ப வில்லனைஸ் பண்ணுறாங்க. அது ஏதோ ஒரு பெரிய தப்பு, அந்த பில் எடுக்கிறது ஏதோ பெரிய தப்புன்னு சொல்லி. ஆனஸ்ட்லி இஃப் யூ டாக் டு அ கைனகாலஜிஸ்ட் we have a very love-hate kind of a relationship with the oral contraceptive pills because when someone needs an oral contraceptive pill, it is a boon for them. Now what happens to your sex drive when you take oral contraceptive pill? Obviously there is going to be some changes in your hormones because நம்ம வெளியில இருந்து ஹார்மோன்ஸ் கொடுக்கிறோம். வெளியில இருந்து we are giving estrogen and progesterone and there may be fluctuations in the sex drive. There may be fluctuations in the vaginal secretion. சில டைம் dryness increase ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. But is it going to permanently reduce your sex drive? கிடையவே கிடையாது. And the number of months that you are on oral contraceptive pill is also extremely important. We don't generally give it for more than 3 to 6 months or 6 to 8 months. Beyond that, we go for a different mode of contraception. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. இந்த அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர். உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.